சிவபெருமான் பிறந்த இடம் ஈழத்தில் இருக்கக்கூடிய திருகோணமலையில. சிவபெருமான் ஒன்றும் பிறக்கும் பொழுதே ஒரு கடவுளாக பிறக்கவில்லை. இன்றைக்கு சுமார் 20,000 ஆண்டுகளுக்கு முன்பு எமது தமிழ் இனத்திலே உள்ள பறையர் சாதியிலே பிறந்து மக்களுக்காகவே வாழ்ந்து மரித்த ஒரு மாமனிதர். ஆதிப்பாட்டன் சிவனே பறையன்தான்டா, அது தெரிஞ்சுக்கிட்டு பேசு. இதே திருகோணமலைக்கு இன்னும் ஒரு பெயர் இருக்கு, கைலாயம். கைலாயம் என்பதன் பொருள் மலையை சுத்தி கடல் இருந்தா அதன் பெயர் கைலாயம். இதே திருகோணமலையில 10,000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே, அதாவது எந்த நூற்றாண்டுல கட்டப்பட்டது கூட தெரியாத அளவு பழமை வாய்ந்த ஒரு சிவன் கோயில் இப்ப வரைக்கும் போய் பாருங்க. அது எப்படி கொக்கி உன்னால ஆதாரபூர்வமாக விளக்க முடியும் என்று கேட்டா, சரி, சிவபெருமான் போர்த்தியிருந்த ஆடை என்ன? புலித்தோலை போர்த்தியிருந்தார். புலி எந்தெந்த பிரதேசங்கள்ல வாழும்? டிராபிக்கல் கிளைமேட்ஸ் உள்ள பிரதேசங்களை மட்டும்தான் வாழும். அடுத்து சிவபெருமான் பயன்படுத்திய வாகனம் என்ன? நந்தி, காளமாடு. காளமாடு எந்தெந்த பிரதேசங்கள்ல வாழும்? இமயமலையில வாழுமா? இல்ல. ஒன்று தமிழ்நாடு சொன்னா சிவபெருமான் மக்களுக்காக திருவண்ணாமலையில பிறந்தார், மக்களுக்காக வாழ்ந்தார், எவ்வளவோ நல்ல விஷயங்களை செஞ்சார், மரித்து போனார். எப்படி மரித்தார்? ஜீவசமாதி அடைந்தார். ஒரு மனிதன் மரத்துக்கு கீழே ஜீவசமாதி அடையும் பொழுது அவன் உடல்ல நறுமணம் மட்டும்தான் வீசும். ஆகவே சிவபெருமான் இறந்ததை உலக தமிழினம் கண்ணால பார்த்தது. நாங்கள் அவரை கடவுளாக ஏற்றுக்கொண்டோம். இவ்வளவு காரணங்களை வைத்துக் கொண்டுதான்டா எமது இறைவன், எமது தேசிய தலைவர் பிரபாகரன் திருகோணமலையை ஈழத்தினுடைய தலைநகரமாக தேர்ந்தெடுத்தார். சில செம்மறிகள் சிவபெருமான மாதிரி நாளைக்கு தலைவரையும் நாங்கள் இறைவனா கொண்டாடலாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நான் அதை ஏற்றுக்கொள்றேன். இப்ப என்னுடைய கேள்வி என்று சொன்னா, சிவபெருமான் ஜீவசமாதி அடைந்ததை நாங்கள் கண்ணால பார்த்தோம், நாங்கள் அவரை கடவுளாக ஏற்றுக்கொண்டோம். ஆனால் தலைவர் இறந்ததை இங்க யாரு கண்ணால பார்த்தா?